சூரிய பகவான் பிறப்பு. பிரம்மதேவன் தனது படைப்பு தொழிலுக்காக 7 ரிஷிகளை படைத்தார். சப்த ரிஷிகள். அவர்களில் முதன்மையானவர் மரீச்சி. மரீச்சி முனிவரின் மகன் காஷ்யப முனிவர். காஷ்யபர் தட்ச பிரஜாபதியின் மகள்களில் 13 பேரை மணந்தார். அவர்களில் மூத்தவளும் மிகுந்த பக்தி கொண்டவளுமான அதிதி தேவிக்கு மகனாக பிறந்தவரே சூரியன். ஒரு காலத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே பெரும் போர் நடந்தது. அதில் அசுரர்கள் தேவர்களை தோற்கடித்து அவர்களின் அதிகாரத்தை பறித்தனர். தனது பிள்ளைகளான தேவர்களின் நிலையைக் கண்டு வருந்திய அதிதி தேவி அவர்களுக்கு ஒரு வலிமையான சகோதரன் வேண்டி பரபிரம்மம் நோக்கி 1000 ஆண்டுகள் கடும் தவம் இருந்தார். அதிதியின் தவத்திற்கு மெச்சிய சூரிய பகவான், நானே உனது மகனாக தோன்றி அசுரர்களை அழிப்பேன் என்று வரமளித்தார். அதிதி தேவி கருவுற்றிருந்தபோது அவர் மிகுந்த ஆசாரத்துடனும் கடும் விரதங்களுடனும் இருந்தார். ஒருமுறை அவர் தனது கணவர் காஷ்யபருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தபோது வாசலில் பிச்சை கேட்டு ஒரு குரல் கேட்டது. கணவருக்கு செய்து கொண்டிருந்த சேவையால் அதிதியால் உடனே செல்ல முடியவில்லை. சிறிது தாமதமாகச் சென்ற அதிதியைக் கண்டு வாசலில் நின்றவர் கோபமடைந்தார். உனக்கு உன் கணவனும் வயிற்றில் இருக்கும் கருவும் தான் முக்கியமா? என்னை போன்ற அதிதிகளை மதிக்கத் தெரியாத உன் வயிற்றுக்கரு மிருதம், அதாவது இறந்தது, ஆக கடவது என சாபமிட்டார். அதிதி அதிர்ச்சியில் மயக்கமுற்றார். அப்போது காஷ்யப முனிவர் தனது ஞானத்தால், தேவி வருந்தாதே, இந்த கரு அழியாது, இது அண்டமாக மாறும், அந்த அண்டம் பிளந்து அதிலிருந்து மகன் தோன்றுவான் என்றார். மிருத அண்டத்திலிருந்து பிறந்ததால் அவருக்கு மார்த்தாண்டன் என்று பெயர் வந்தது. புராணங்களின்படி அதிதி தேவியிடமிருந்து தோன்றிய அந்த ஒளிரும் அண்டத்திலிருந்து 12 தேவர்கள் தோன்றினார்கள். அவர்கள் 12 மாதங்களுக்கும்